அனைவருக்கும் வணக்கம். இது ஞானக்கீற்று நல்லது. நான் உங்கள் ராஜ்குமார் விருத்தாச்சலம் பக்கத்தில் இருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிற தலைப்பு நான்னா என்ன அப்படின்னு ஒரு அலசல். நான் அப்படிங்கிறத பற்றி ஒரு அலசல் எப்படி பண்ணலாம். நான்னா யார்? நான்றது பல வகையில் இருக்குது, பல விதமான வகையில் நான்றது இருக்குது. ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் இருந்து பெரிய பெரிய விஷயம் வரலையும் கண்டிப்பாக எல்லா விஷயத்துக்கும் நான்றது நிறையா யூஸ் பண்ணுறாங்க. வாழ்க்கையில் நான்னா என்ன அப்படின்னு கொஞ்சம் பார்க்கணும். அது ஒரு ரமணர் கூட நான் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தார் அப்படின்னு சொல்கிறோம். நான் யார்னு அவர் எப்படி பார்த்தார் அப்படின்னா, அவர் நான் யார் அப்படிங்கிறது நான் கடவுள் அப்படின்றத அவர் பார்த்தார். அப்படி தான் அவர் பார்த்தார். எப்படின்னா நான் கடவுள் அப்படிங்கிறத ரமணர் பார்த்தார். ஆனால் மனித வாழ்க்கையில் நிறைய நான் இருக்குது. இப்போ ஒரு பாடகர் இருக்கார், அது ஒரு நான் தான். ஒரு விவசாயி இருக்கார், அதுவும் ஒரு நான். நான் விவசாயியாக இருக்கேன் அப்படிங்கிறது நான் ஒரு அமைச்சராக இருக்கேன் அப்படிங்கிறது ஒரு நான். இப்படி ஒரு 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 தொழிலுக்கும் ஒவ்வொரு நான் இருக்குது. ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு விதமான நான். எத்தனை வகையான தொழில் இருக்கோ அத்தனை வகையான நான் இருக்குது அப்படின்னு புரிஞ்சிக்கலாம். எத்தனை வகையான தொழில் இருக்கோ அத்தனை வகையான நான் இருக்குது. எத்தனை விதையான ஜாதி இருக்கோ அத்தனை வகையான நான் இருக்குது அப்படின்னு புரிஞ்சிக்கலாம். இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி இது மாதிரி பொறுத்தினா எண்ணிலடங்கான விஷயமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா எண்ணிலடங்கான விஷயமாக இருக்கும். எத்தனை ஜாதி இருக்கோ அத்தனை நான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மதம் கூட ஒரு நான் தான். ஒரு சின்ன பிச்சை எடுக்கிறேன் அப்படிங்கிறது கூட ஒரு நான் தான். நான் இப்போ ஒரு பிச்சை எடுக்கிறேன் அப்படின்னா அது கூட ஒரு விதமான நான் தான் அப்படி சொல்லலாம். நான் பிச்சை எடுக்கிறேன் அப்படிங்கிறதும் ஒரு நான் தான். நான் டைலரிங் மிஷின் ஓட்டுறேன் அப்படிங்கிறது அது ஒரு விதமான நான். அப்படி அதுவும் ஒரு விதமான நான். இது இப்படி பல்லாயிரம் வகையில் நிறைய பல்லாயிரம் வகையில் ஞான்கிறது இருக்குது. உடம்புக்குள்ளேயும் ஒவ்வொரு நான் இருக்குது. உடம்புக்குள்ளேயும் ஒவ்வொரு நான் இருக்குது. எப்படின்னா அது நம்மளுடைய முக்கியமான 7 ஆதாரம் இருக்கலாம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்ஞை, சகஸ்காரம். இது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு நான் மாதிரி அப்படி செயல்படும் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் இதயத்துக்கு மேலே எல்லோரும் நான் சொல்லி போகிறோம். இது நான் அப்படின்னு இதயத்தை முக்கியமாக சுட்டி காட்டுறது பழக்கம். நான் அப்படிங்கிறது இதயத்தில் சுட்டி காட்டுற பழக்கமாக ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நான்கிறது இந்த பிரபஞ்சமே நான் அப்படின்னு சொல்லலாம். நான்கிறது என்னென்னா இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்கிறது ஒரு நான் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று நான் ஆம்பளை அப்படிங்கிறதும் ஒரு நான் பொம்பளை அப்படிங்கிறதும் ஒரு நான். இது நான் ஆம்பளை நான் பொம்பளை அப்படிங்கிறதும் ஒரு விதமான நான். இது நிறைய விஷயங்களில் இப்படி நான்கிறத பலவிதமாக நம்ம உபயோகப்படுத்துகிறோம் நம்ம நடைமுறை வாழ்க்கையில். நம்ம உடம்புக்குள்ளே 5 பஞ்சபூதங்கள் இணைஞ்சி நம்ம சிசு உருவாகுது. அந்த 5 பஞ்சபூதங்களையுமே 5 நான் அப்படின்னு சொல்லலாம். 5 பஞ்சபூதங்களும் 5 நான் அப்படின்னு சொல்லலாம். 5 பஞ்சபூதங்கள் இருக்குன்னா நீர் இருக்குன்னா அது ஒரு நான், நெருப்பு இருக்குன்னா அது ஒரு நான், மண் இருக்குன்னா அது ஒரு நான். இப்படி 5 பஞ்சபூதங்களும் 5 நான் அப்படின்னு சொல்லலாம். நான்கிறத பற்றி நிறைய அலசலாம். இதை அலசுறதுக்கு நிறைய விஷயங்களில் அலசி பார்க்கலாம். நான் அப்படிங்கிற விஷயம் ஒரு கர்வம், ஒரு அகங்காரம் அப்படிங்கிறது தான். முக்கியமாக பார்த்தீங்கன்னா நான்கிறது ஒரு அகங்காரம் அப்படின்னு சொல்லலாம். நான்கிறது எப்படி சொல்கிறதுனா ஒரு விதமான அகங்காரம். இந்த அகங்காரம் அழிஞ்சுதுன்னா ஞானம் அடைகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான்கின்ற அகங்காரம் இல்லைன்னா அது ஒரு ஞானோதயமான ஒரு விஷயத்துக்கு மனிதனை எடுத்து போகுது அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு நான்கிறத அடிச்சிங்கன்னா அது ஒரு கலை அப்படின்னு சொல்லணும். நான்கிறத அழிக்கிறது ஒரு விதமான கலை அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்குமே நான் இருக்குது அப்படின்னா இருக்குது. அதே சமயத்தில் நான் இருந்தும் அதை ஒரு சூட்சுமமான நிலையில் எல்லோரும் வச்சுக்கிட்டு ஒரு விதமான ஒரு தன்மையில் இருக்கணும். அந்த நான்கிறது இல்லாத தன்மையில் இருந்திங்கன்னா வாழ்க்கையில் ஒரு பேரானந்தமான நிலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு நான் அப்படிங்கிறத ஒரு விஷயமாக பார்க்குறோம். இப்போ நான் ஒரு தலைவர் அப்படிங்கிறது கூட ஒரு நான் தான். நான் ஊராட்சிக்கு இது ஒரு தலைவர் அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு நான் தான்.
நான் இந்த மாவட்டத்துக்காரன் அப்படிங்கிறது கூட ஒரு நான் தான். நான் இந்த மாவட்டத்துக்காரன் அப்படிங்கிறது நான் இந்த மாநிலத்துக்காரன், நான் இந்த நாட்டுடைய முதல்வர், அந்த நாட்டுக்கு நான் முதல்வர், இந்த நாட்டுக்கான பிரதமர் அப்படிங்கிறதும் ஒரு விதமான நான் தான். இப்படி எல்லாமே நான்கிறது. இதில் நான்கிறது எங்கே சூட்சுமமாக சில விஷயங்களை வேலை செய்யுதுன்னா, நீங்கள் எந்த அளவுக்கு விரிவடைகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்கள் நான் பெருசாகுது. இப்போ எப்படின்னா, நீங்கள் எந்த அளவுக்கு விரிவடைகிறீங்க அப்படிங்கிறத ஒரு தலைவர் இருக்காருன்னா, அந்த ஊருக்குள்ளே உள்ள எல்லா பேருக்கும் அவருக்கு தெரியும். அப்போ அந்த ஊரினுடைய அனைவர் எல்லாரும் சேர்ந்து அவங்க அந்த நான்கிற ஒரு பொறுப்பு அந்த தலைவர்கிட்ட போகுது அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த ஊரில் ஒரு எம்எல்ஏ இருக்காருன்னா, அந்த சுற்றுப்பகுதியில் உள்ளவங்க எல்லாமே அந்த எம்எல்ஏவுக்கு தெரியும் அப்படிங்கும்போது அது ஒரு நான். அப்போ இவரை விட ஒரு கவுன்சிலர் இருக்காருன்னா, அவர் ஒரு 4-5 கிராமத்துக்கான ஒரு ஆள் அப்படிங்கும்போது அவர் ஒரு நான் அப்படிங்கிற மாதிரி போகுது. எம்எல்ஏங்கிறது அந்த சுற்றுப்பகுதிக்கு உள்ளவங்களுக்கு தெரியுது அப்படின்னா அது ஒரு நான் அப்படின்னு சொல்லுது. இப்போ மாநில முதல்வர் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, அவர் நம்ம மாநிலத்துக்கான அத்தனை பேருமே தெரியும் அப்படிங்கும்போது அது ஒரு நான். அப்போ அந்த நான் ஒரு மாநில முதல்வருக்கு ஒரு மிகப்பெரிய நானாக இருக்குது. ஒரு இத்தனை மக்களும் சேர்ந்து அதனுடைய நான் அப்படின்ற விஷயம் வெளிப்படுது அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு பெரிய நான் அது. அந்த நான்ற அகங்காரத்தை அழித்தா ஞானோதயம் பிறக்குது அப்படிங்கிறது ஒரு விதமான கலை அப்படின்னு சொல்லலாம். நான்கிறத பற்றி இதுதான் முக்கியமாக சொல்லணும். இப்படி பல விதமாக இருக்குது அப்படிங்கிறது இருந்தாலும் நம்மளுடைய உடல்நிலையிலையும் ஏகப்பட்ட நான் உடலுக்குள்ளே முழுமையடைஞ்சிங்கன்னா அதில் புரியாத புதிர் நிறைய இருக்குது. ஒரு 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 குறிப்பிட்ட அம்சமாக பார்க்க போனீங்கன்னா, இப்போ நம்மளுடைய மூளை இருக்குதுன்னு வச்சுக்க, 2 மூளை, அதுவும் 2 விதமான நான். மூளை 2 பாகமாக இருக்கும். அந்த 2 மூளையுமே ஒரு விதமான நான். இந்த மூளைக்கும் நம்மளுடைய கிட்னிக்கும் சம்மந்தம் இருக்குது. கிட்னிக்கும் மூளைக்கும் சம்மந்தம். இந்த மூளை எப்படியோ அதே மாதிரியே கிட்னி அதே மாதிரி இருக்கும். அது இடது கிட்னி வலது கிட்னி 2 பக்கமும் இருக்கும். அதுவும் ஒரு நான். அதில் ஒத்த பக்கம் 6 மாதத்துக்கான செயல்களும் இன்னொரு பக்கம் 6 மாதத்துக்கான செயல்களும் நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் நான் நிறைய இருக்குது. அந்த விஷயத்துலேயும் நான் நிறைய இருக்குது. ஒரு நிமிஷங்கிறது நான், ஒரு வருஷங்கிறது நான், ஒரு நாளுங்கிறது நான், இப்படி பலவிதமாக நான்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். நல்லது. நானை பற்றி இன்னும் நிறைய அலசலாம், நிறைய விதமாக அலசி பார்க்கணுன்னா ஏகப்பட்ட விஷயங்களை நான் அப்படின்னு சொல்லி பேசுகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ரமணர் எதை நான் சொன்னார்னா, நான் கடவுள் அப்படிங்கிறத நான் அப்படின்னு சொன்னார். நான் யாருன்னு அவர் யாருன்னு எப்படி புரிஞ்சுக்கிட்டார்னா, நான் கடவுள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அது மாதிரி தான் அவர் மனிதனும் கடவுளாகலாம். அதனால் கண்டிப்பாக அவரும் ஒரு விதமான கடவுள் அப்படின்னு சொல்கிறோம். அதுவும் ஒரு விதமான நான் கடவுள் அப்படிங்கிறதும் ஒரு விதமான நான் தான் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நல்லது. நானை பற்றி நான்ற அகங்காரம் அழியணும் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான கோட்பாடு. அதில் நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா அகங்காரம் அழியணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான கோட்பாடு. நல்லது. நானை பற்றி கொஞ்சம் ஒரு சின்ன அலசலாக பார்த்தோம். சரி, நான் ஞானோதயம் அடைஞ்சவன் அப்படிங்கிறது கூட ஒரு விதமான நான் தான். நான் ஞானோதயம் அடைஞ்ச ஆள் அப்படிங்கிறது கூட ஒரு விதமான நான் கடவுள் அப்படிங்கிறதும் நான். இப்படி வச்சுக்கலாம், நிறையா விஷயம் வச்சுக்கலாம். இருந்தாலும் நானை பற்றி நான்கிறது ஒரு அகங்காரம். இந்த பிரபஞ்சமே நான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன். இந்த பிரபஞ்சமே நம்மளுக்குள்ளே இருக்குது. அந்த நான்ற அகங்காரத்தை அழித்தா அந்த பிரபஞ்சமே நமக்குள்ளே வெளிப்படும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறோம். நல்லது. நன்றி, வணக்கம், தேங்க்யூ. எழும்போதும் வேலுமயிலும் என்பேன், எழுந்தே உன்னை தொழும்போதும் வேலுமயிலும் என்பேன், தொழுதே உருகி அழும்போதும் வேலுமயிலும் என்பேன், அடியேன் உடலை விடும்போதும் வேலுமயிலும் என்பேன், செந்தில் வேலவனே. வணக்கம், நன்றி.